ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொது தமிழில் எப்படி ஒரு 90 to 95 ஸ்கோர் பண்ணுறது, எப்படி படித்தா ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க, சரிங்களா? அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேங்க உங்களுக்கு புரியும், சரிங்களா? இப்போ யாரும் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ உங்கள் கையில் ஃபஸ்ட்டு ஒரு சிலபஸ் இருக்குங்களா, சிலபஸ் எடுத்துக்கோங்க. சிலபஸ் எடுத்துகிட்டு உங்களுக்கு சிலபஸில் இலக்கியம், தமிழும் தொண்டுகளும் தனித்தனி பிரித்து கொடுத்துருக்காங்களா? இப்போ இந்த ரெண்டையும் நம்ம தமிழ் புக்கில் எங்கெங்கே கவர் ஆகுங்கிறது உங்களுக்கு மஸ்ட்டு தெரியணும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ இங்கே பாருங்கள் ஒரு நிமிஷம். 3வதுல கம்பராமாயணம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கம்பராமாயணம், ராவணகாவியம் அந்த 2 இருக்குன்னா, இந்த 2மே எங்கள் தமிழ் புக்கில் 6th-லேருந்து 12th வரைக்கும் எங்கெங்கே கவர் ஆகிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு மஸ்ட்டு தெரியணும். ஓகேங்களா? இது தெரிஞ்சால் இது பாதி தெரிஞ்சிச்சுனாவே நீங்கள் பாதி கடலை தாண்டிட்டீங்கன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா, இப்போ பாருங்கள், தமிழர்களும் தொண்டுகளில் பாரதியார் எங்கே இருக்குது, பாரதியார் பாரதிதாசன் எங்கெங்கே கவர் ஆகுதுன்னு தெரிஞ்சதுனாவே உங்களுக்கு ஓகே. இப்போ ஏன் அப்படின்னா, உங்களுக்கு பாரதியாரை பற்றி நீங்கள் தேடி தேடி படிக்கும்போது உங்களுக்கு படிக்க ஈஸியாக இருக்கும்ல. அதனால் ஒரு நல்ல ஒரு வேட்டு ஸ்டடி, சரிங்களா? இப்போ பாரதியார்னா 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்காருப்பா, என்கிட்ட இருக்குது, அவ்வளோதான், இது மட்டும் நான் படித்தனாவே எனக்கு போதும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு வேட்டு ஸ்டடி இருக்கணும், சரிங்களா? இப்போ பாருங்கள், உங்களுக்கு சிலபஸ் வச்சு டீட்டெயில் அனாலிசிஸ் தெரிஞ்சிடணும் ஒன்று, சரிங்களா? அது 2வது என்ன சொன்னேன்னா, ஒரு நல்ல ஒரு வேட்டு ஸ்டடி, அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஸ்டடி பிளான் வேணும் படிக்கிறதுக்கு, சரிங்களா? அதே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் ஒரு ஸ்டடி பிளான் போட்டிருக்கேன், நான் அதையும் அனுப்புகிறேன், சரிங்களா? இப்போது உங்களுக்கு ஒரு நல்ல வேட்டு ஸ்டடி இருக்குங்களா? இப்போ பாருங்கள், உதாரணத்துக்கு காமிக்கிறேன். இதுதான் நான் வச்சுக்கிற வேட்டு ஸ்டடி, ஓகேவா? இதுதான் நான் வச்சுக்கிற வேட்டு ஸ்டடி. இப்போ டிஎன்பிசி குரூப் 4ன்னு போட்டோன்னா, குரூப் 2 குரூப் 2 எல்லாம் ஒன்று தான். இப்போ இருக்குங்களே, இப்போ உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்னா, வேட்டு ஸ்டடி நல்லா சொன்னேன்னா, இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், நாலடியார் இருக்குது. நியூ புக்கு ஓல்டு புக்கு அனே பிரிச்சிருக்கா? 7th புக்கில் 2nd டைம் 29ஆம் பேஜ் நாலடியார். ஓல்டு புக்கில் 6th டைம் 1st டைமில் 25ஆம் பக்கம் அந்த நாலடியார் கவர் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருந்ததுனாவே, இப்படி தேடி எடுத்து கண்டுபிடிச்சி படிச்சிங்கனாவே உங்களுக்கு பாதி இது தெரிஞ்சிடும். ஜஸ்ட்டு நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு இது எங்கெங்கே கவர் ஆகுது. திடீர்னு யாராவது கம்பராமாயணம் எந்த புக்கில் கவர் ஆகுதுப்பா அப்படின்னு கேட்டால் 10th புக்கில் கவர் ஆகிட்டுருக்கு, அடுத்து 12th புக்கில் கவர் ஆகுது, எடுத்து பாரு, பேஜ் நம்பர் 136 இருக்கும் பாரு, ஓகேவா? அப்படி எடுத்து பார்க்கும்போது இருக்கும். அப்போனா சரி, ஓகே, நமக்கு பாதி தெரியுது அப்படின்ட்டு இருக்கும். பாருங்கள், என்கிட்ட எல்லாத்துக்குமே இருக்குதுங்க பாருங்கள். நான் ஆல்ரெடி படித்து அவங்க இது இல்லாதது எழுதி வச்சுருக்கேன், சரிங்களா? இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குமா? எல்லாத்துக்குமே இருக்குது. எங்கிட்ட ஜிகேக்கு கூட இருக்குது, சரிங்களா? எங்கே கவர் ஆகிட்டு இருக்குது ஜிகே வரைக்கும் எங்கிட்ட சிலபஸ் ஃபீஸ் இருக்குது. அதெல்லாம் நான் நெக்ஸ்ட்டு வர வீடியோஸில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன், சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு அது எப்படி படிக்கணுங்கிறது சொல்கிறேன் பாருங்களேன். இதுதான் இம்பார்ட்டண்ட்டு. இப்போ உங்கள்கிட்ட ஏதோ ஒரு புக்கு, சரிங்களா? 10th இருக்கட்டும், 6th எதோ ஒன்றா இருக்கட்டும். நான் இப்போ 10th புக் எடுத்துக்கிறேன். இப்போ 10th புக்கில் நான் இப்போ என்ன படிக்க போகிறேன் அப்படின்னா, கம்பராமாயணம் படிக்கணும். எனக்கு கம்பராமாயணம் படிக்கணும். 10th புக்கில் 136 10th புக்கு பாருங்கள், நான் எடுக்கிறேன் 136. இப்போ பார்த்துக்கோங்க, 136 கம்பராமாயணம் கவர் ஆகுதா? எழுதியிருக்காரு, கம்பர் எழுதியிருக்காரா? இப்போது பாருங்கள், ஃபுல்லாக இது மட்டும்தான் கம்பராமாயணம். இப்போ நாம் சில பேர் என்ன பண்ணுவோம், எடுப்போம் கம்பராமாயணம், கம்பர் உள்ளதை உணர்ந்தபடி கூறுவது கவிதை, இதை படிச்சுட்டு சில பேர் இதை படிக்காமல் போவாங்க. இதையும் படிக்கணும். இப்படி இது இப்படியே படிப்போம். வேணுங்கிறத பாடலில் லைன் குறிப்போமா, குடிச்சிட்டு போயிட்டே இருப்போம். அப்படியாச்சும் பாலின் பொருள் இப்படி பிடிச்சிட்டு போவோம். அப்படி தான் எல்லாருமே படிச்சுட்டு இருப்பாங்க, சரிங்களா? இதில் எப்படி படிக்கணும் அப்படின்னா, இதையும் ஃபஸ்ட்டு இந்த பாடத்தை படிங்க. இதை படித்து முடிச்சுட்டு கம்பராமாயணம்னா சில பேருக்கு ஃபுல் டீட்டெயில் தெரியாது, கொஞ்சம் புக்கில் இருக்க டீட்டெயில் தான் தெரியும், சரிங்களா? நம்ம அதையும் படிக்கணும். சில பேர் நம்ம என்ன நினைக்கிறோம், அவங்க ஸ்கூல் புக் வைஸ் தான் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க சிலபஸ் வைஸ் தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஸ்கூல் புக் வைஸு பாதி வருது அப்படின்னா சிலபஸ் வைஸ் பாதி வரும். நம்ம ஸ்கூல் புக்கு கொஞ்சம் கவர் பண்ணணும், சிலபஸும் கொஞ்சம் கவர் பண்ணணும், சரிங்களா? கவர் பண்ணால் மட்டும்தான் இது நீங்கள் தமிழில் உங்களோட எடுக்க முடியும். இப்போ எங்கிட்ட சிலபஸ் வைஸ் கவர் ஆகிற மாதிரி ஒரு புக்கு இருக்குது. இந்த புக்கில் பார்த்துட்டிங்கன்னா இதை நானாக மேக் பண்ணது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்த புதுசில் இதெல்லாம் எடுத்து நான் எனக்கு நான் மேக் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதுனா நம்ம படிக்கணும் அப்படின்னு மேக் பண்ணி வச்சுக்கிட்டேன், சரிங்களா? இப்போது அந்த புக்கில் சொல்லும் பொருள்னால் தனியாக இருக்கும். பாருங்கள், ஒரு நிமிஷம் காமிச்சிக்கிறேன். சொல்லும் பொருள்னால் இது சொல்லும் பொருள் ஃபுல்லாக தனியாக இருக்கும். நான் தேடணும் அவசியம் இல்லை, ஸ்கூல் புக்கு தான் எடுத்து பார்க்கணும் அவசியம் இல்லை. இது எடுத்து பார்த்தோன்னா சொல்லும் பொருள் இந்த புக்கில் இருக்கும் பாரு, எடுத்து சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம், சரிங்களா? அப்புறம் இது பாருங்கள், நூலாசிரியர் இருக்குதுல்ல, 10th புக்கில் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. பின்னாடி வரும்ல, அறிவை விரிவு செய்யின்ட்டு, அந்த இதுதான் இது 9th 10th இருக்கிறது.
ஓகேங்களா. இப்போ நான் அது வந்து இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ என்ன சொன்னேன், நான் கம்பராமாயணம் தானே. இப்போ பாருங்கள், கம்பராமாயணம் இப்போ வந்து நான் கம்பராமாயணம் எடுக்கணும், நான் வந்து கம்பராமாயணம் இப்போ படிக்கணும் சரிங்களா. இப்போ எடுத்தாச்சு. இதுதான் இப்போ வந்து கம்பராமாயணம். இப்போ இது கம்பராமாயணமா, இங்கே பாருங்கள், இந்த இடம் கம்பராமாயணம் வருதா. இப்போ நான் படிக்கணுன்ட்டு இருந்தேன்னா இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பராமாயணம் பற்றி கொடுத்துட்டாங்களா இருக்கா. இதுதான் எண்டு. இது வந்து எண்டு. சடங்கோ பிறந்தாது இருக்கிறது சரி, கம்பரை பற்றி இருக்கும் எண்டு. இப்போது இதில் வந்து இந்த பாடத்தில் எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா, ஆற்று படலம் இருக்குங்கள, படலத்தை பற்றி தான் சொல்கிறான். பாலகண்டா படலம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். இப்போ பாருங்கள், இதில் இருக்கா வாழ்த்து படலம், ஆற்று படலம், இப்போ படத்துக்கு கொடுத்துருக்கா. புக்கில் டீட்டெயிலும் இதில் இருக்கும். புக்கை படிங்க. புக்கு நீங்கள் படிக்கும்போது அந்த லைன் இதில் இருக்கான்னு பாருங்கள். இந்த மாதிரி சிலபஸஸ் புக்கில் சொல்கிறேன் இருக்கா. இல்லாததை பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. இப்படி படிக்கிறது பெட்டர் தான். ஏன் அப்படின்னா, திடீர்னு நீங்கள் படித்த கொஸ்டின் கேட்டான்னு வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு லக்கு தான். எங்கே இந்த புக் கொஸ்டின் இல்லையா, புக்கில் இல்லையா, எப்படி தான் கேட்டாங்க அப்படின்னா, நான் சொன்னது சிலபஸ் அப்படின்ட்டு போயிட்டேன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சரிங்களா. நான் வந்து இப்போ வரைக்கும் சரி இப்படி தான் படிச்சுட்ருக்கேங்க பார்த்தீங்களா. இப்போ பாருங்கள், கழுகு வெந்தன் சடாயு அப்படி கொடுத்துருக்கா. இப்படி நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். புக்கு படிக்கவே இந்த மாதிரி சிலபஸஸ் புக் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. சிலபஸஸ் எல்லாமே தான் சொல்கிறேன், தமிழும் சரி ஜிகேயும் சரி, இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்ரு. ரெண்டாவது, ஒரு நல்ல டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் நீங்கள் போட்டு போகணும். டெஸ்ட்டு ப்ராக்டிஸ்க்கு என்ன பண்ணணும்னா, நான் பார்த்தீங்களா, நான் கோச்சிங் கிளாஸ் வந்து வெறும் டெஸ்ட் பேட்சுக்கு மட்டும் தான் அவங்கள யூஸ் பண்ணுறேன். வேறு எதுக்கு நான் அவங்கள யூஸ் பண்ணலை சரிங்களா. இப்போது நான் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ஜெராக்ஸ் போட்டு வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா, நான் ஒரு பாடம் படித்து முடிச்சுட்டேன்னா அது வந்து 3 நாளுக்கு ஒருக்கா ரிவிஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் கொஸ்டின் நான் வந்து போட்டு பார்க்கணும். சும்மா படித்ததோடு விடக்கூடாது. படிச்சுட்டேனப்பா, நான் படித்தேன், எனக்கு எல்லாம் தெரியுன்ட்டு போகக்கூடாது. எனக்கு படிச்சுட்டேன், நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களோட அருமை என்ன, நீ படிக்கிறியா இல்லையா, இல்லை சும்மா சுற்றிட்டு இருக்கிறியா அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த இதுலேயே தெரிஞ்சிடும். நீங்கள் டெஸ்ட்டில் எடுக்கிற மார்க்லேயே தெரிஞ்சிடும். ஆனால் ஸ்டார்டிங் வந்த புதுசில் நான் ஒரு உண்மையை சொல்லப்போனால் ஒரு 200 மார்க்குக்கு 60, 50 எடுத்துகிட்டு இருப்பேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா இன்னும் இப்படி இருந்தால் என்ன பண்ணுறதுங்கிறது முடியலையே அப்படின்னு நினச்சி தான் சரி படிக்கணும்னு சொல்லி படித்து தான் இப்போ டெஸ்ட்டு வச்சாங்கன்னா ஒரு 165, 160 பக்கம் என்னால் அதை ஸ்கோர் பண்ண முடியுது. நார்மல் டெஸ்ட்டு வச்சாவே ஸ்கோர் பண்ண முடியுது. ஓகேங்களா. இப்போ என்ன மாதிரி நீங்களும் படிக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரீ டெஸ்ட்டுக்கு என்னால் இப்போ வந்து நானும் செல்ஃப் ஸ்டடியாக பண்ணிட்டுருக்கேன். என்னால் ஃப்ரீ டெஸ்ட் வந்து இப்போ கண்டக்ட் பண்ண முடியாது. நானும் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரை வாங்கிட்டேன்னா உங்கள் எல்லாத்துக்கும் நான் ஃப்ரீ டெஸ்ட்டாக நானே கண்டக்ட் பண்ணுறேன் சரிங்களா. இந்த மாதிரி நீங்கள் தமிழ் படிச்சிங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள், இதில் வந்து கொஸ்டின் கேட்டிருக்க, ஔவையாரின் ஆத்திச்சூடியை பின்பற்றி முதல் புதிய ஆத்திச்சூடியை பாராட்டியவர் யார் அப்படின்னா, அது யாராக இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா. இது வரைக்கும் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து எப்படி படிக்கணுங்கிற ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இப்படி தான் படிச்சுட்டு வரணும் சரிங்களா. ஃபஸ்ட்டு சிலபஸ் வேணும். ரெண்டாவது, ஒரு நல்ல வேட்டை ஸ்டடி வேணும். ஸ்கூல் புக்கு வேணும். சிலபஸஸ் படிக்கிறதுக்கு புக்கு வேணும். அதை நீங்கள் ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறது கம்பராமாயணமோ இல்லை கம்பர் பற்றியோ அண்ணா பற்றியோ யாரை பற்றி கேட்டாலும் சரி ஈஸியாக கொஸ்டின் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க சரிங்களா. இப்படி தான் படிக்கணும். ஓகேங்களா. இப்படி படிச்சிங்கனாவே உங்களால் ஒரு 90 பக்கம், ஒரு 90, 92, 93 பக்கம் உங்களுக்கு வந்து கவர் பண்ண முடியும், வர முடியும். ஓகேங்களா. ஏன்னா நான் வந்து இப்போ இந்த யூனிட் டெஸ்ட் வருதுங்களா நம்ம டெஸ்ட் பேட்சில், அதெல்லாம் சரி ஃபுல் டெஸ்ட்லையும் நான் இந்த மாதிரி படித்து எடுத்திருக்கேன். ஸோ அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறக்காக ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா. நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்னா, நெக்ஸ்ட்டு வந்து இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருந்ததுன்னா நான் அதை பார்த்துட்டு சரி இன்னும் ஜிகே எப்படி படிக்கணும், சயின்ஸ் எப்படி படிக்கணும் நான் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் சரிங்களா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற மீன்ஸ் இதே நம்ம சேனலில் பிடிச்சிருந்ததுன்னா யாராவது உங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்க எப்படி படிக்கணும்னு தெரியாமல் இருப்பாங்க, அவங்களும் படித்து பயன்பெறட்டும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கலாம். ஓகேங்களா.